ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, கடுகுல சட்னி தான் பார்க்க போகிறோம். ஒரு வடை சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலர் மாறுற அளவுக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுல அந்த தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடணும், அந்தளவுக்கு நீங்கள் வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது தோசைக்கு மட்டும் கிடையாது, இட்லிக்கு செம அல்டிமேட்டான ஒரு காம்பினேஷனில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு